அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று முதல் மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற விசேஷ தினங்கள், சுபகாரியங்கள் மற்றும் பொது ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சிறுதொண்ட நாயனார் குரு பூஜை நாள். சித்திரை பரணி நாள், ரொம்ப விசேஷமான நாள். பைரவ பெருமானை வழிபடுவதற்கு பைரவருக்குரிய நட்சத்திரமே பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திர நாளிலே, அதுவும் சித்திரை மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரம் பைரவருக்கு ரொம்ப விசேஷம். சித்திரையும் ஐப்பசியும் ரொம்ப விசேஷமான மாதங்கள் பரணி நட்சத்திரத்தில். அந்த சித்திரை பரணி பைரவரை வழிபடுங்கள், அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 29ஆம் நாள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வருகின்ற கிருத்திகை விரத நாள். முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப விசேஷம். குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், திருமணம், கல்யாணம், விவாகத்துக்கு காத்திருப்பவர்கள், தடைகள் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், ராகிய தோஷம் உள்ளவர்கள்லாம் வழிபடுவது அற்புதமான பலனை தரும். சந்திர தரிசனத்துக்கும் உரிய நாளாக நாளை இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. மிக முக்கியமான அற்புதமான நாள், அக்ஷய திருதியை நாள். தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது, வெள்ளி கூட வாங்கலாம். வெள்ளை பொருட்கள், உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம். தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமியை வழிபடுவது அற்புதமான பலனை தரும். அப்படிப்பட்ட அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு பார்த்தோம்னா, அன்றைக்கி சுப முகூர்த்த நாள். கிரகப்பிரவேசம், கல்யாணம் போன்ற சுப முகூர்த்தங்கள் எல்லாம், சுபகாரியங்கள்லாம் பண்ணுவதற்கு அற்புதமான நாள். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவதற்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள்லேயே பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் அன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி ராஜமாதாங்கி ஜெயந்தி, பகலாமுகி ஜெயந்தி இருக்குது. அதே மாதிரி வளர்பிறை சதுர்த்தியும் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மங்கையர்க்கரசி அம்மையார் குரு பூஜை நாள். இப்படி பல விஷயங்கள் கொண்ட அற்புதமான ஒரு நாளாக இந்த அக்ஷய திருதியை நாள் இந்த வருஷம் வருது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி நாள். அன்னைக்கு விநாயகரை வழிபடுவது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ராமானுஜர் ஜெயந்தி ரெண்டுமே அன்னைக்கு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற 3ஆம் தேதி சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்களை எல்லாம் நமக்கு தரக்கூடிய நாள். அடுத்து 4ஆம் தேதி சுப முகூர்த்த நாள். வளர்பிறை அஷ்டமியும் அன்னைக்கு இருக்குது. சுப முகூர்த்த நாளுங்கிறதுனால காலை நேரத்தில் அன்றைக்கி கிரகப்பிரவேசம், கல்யாணங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அத்தோட இந்த அக்னி நட்சத்திரமும் இன்னைக்கு 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. இப்படி இந்த வாரம் பல அற்புதமான நாட்களை, சுப முகூர்த்தங்களை கொண்ட வாரமாக இருக்குது. இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வார பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டில், ஆஃபீஸில், அலுவலகத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட, டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ் சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம். போட்டித் தேர்வுகளில், பரீட்சைகள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள், புள்ளிகள்லாம் வரும்.
உத்தியோகம் அப்படின்னு பார்க்க போனோம்னா மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள், ஆட்டோமொபைல் துறையில் இருப்பவர்கள், சிவில் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. தம்பதிகள் அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். ஆன்மீகவாதிகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு, வரம் தரும் வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரம். சில விஷயங்கள் வந்து நீங்கள் தள்ளி போடுவீங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலான்னு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் களத்தில் இப்போவே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ் உருவாகிடும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு சில மனக்கசப்புகள், மன உளைச்சல்கள், மனக்கவலைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாரம். அதனால் சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸில் இருக்கிறவங்க, ப்ராசஸில் இருக்கிறவங்க, கோர்ட் கேஸ் அல்லது சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ், பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வந்து தொழிலில் பார்த்தோம்னா குரோசரி, மளிகை வியாபாரம், குரோசரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவங்க, ஆன்மீக பொருட்கள் விற்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து பொதுவாகவே வந்து சட்டம், லா சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், கார்ப்பரேட் லோவாக இருக்கலாம், பிஸ்னஸ் லோ சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அட்வொகேட், லாயராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு மனதுக்கு இனிய சில சம்பவங்கள், விஷயங்கள்லாம் நடக்கும், மனமகிழ்ச்சியை தரும். மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப அடமண்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் இருக்கும். நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணை, கல்யாணமானவங்க வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாத ஆர்கியூ பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களை பெருசாக்குறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் நல்லது. கல்வி சம்மந்தப்பட்ட, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், டீச்சராக, பிரின்சிபலாக, எஜுகேஷனல் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, டீனாக இருப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர், எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபராக இருக்கும், அதுவும் நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வாரம் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் ப்ரோக்ரஸையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கு நண்பிகளால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க, நல்லது. அதே மாதிரி இந்த வாரம் வந்து அரசியல் துறையில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளிலிருந்து வெளியிலே வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. விவசாயிகளுக்கு லாபமும் நஷ்டமும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, கலகலப்பான ஒரு வாரமாக இருக்கும். மனசில் இருந்த பாரம் வந்து குறையும். நண்பர்கள் உங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள், எதிர்பாராத உதவி கூட உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்தில் இருந்த சில பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்.
ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மெடிசின்ஸை ப்ராப்பராக எடுத்துக்கங்க. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த வாரம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட, ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், இன்ப சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவுட்டிங் போகணும், இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் தாட் இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். காதலர்கள் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. அதே மாதிரி பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மம் ராசி அன்பர்களே, வேலை தொழிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வேலை பார்க்குறவங்க சில குடைச்சல் தொல்லைகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ப்ராப்பராக நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எந்த பொறுப்பையும் மற்றவங்களை நம்பி கொடுத்துடாதீங்க. உங்கள் கண்ட்ரோலில், உங்கள் கண்காணிப்பில் இருக்கிறது நல்லது. பிஸ்னஸ் பொறுத்தவரையில் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையும் இந்த வாரம். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, இன்டீரியர் டெக்கரேட்டர், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு சில பேருக்கு திங்கிங் தாட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க அதற்கான ப்ராசஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தி இருக்கா, கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இருந்தால் நீங்கள் அதுக்கான முயற்சி ஈடுபடலாம். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஊதி பெருசாக்காதீங்க. மெயின்டைன் அ குட் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய வாரம். குறிப்பாக ஏப்ரல் 28, 29 ஆகிய 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் முடிஞ்சவரை இந்த புது முயற்சிகள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் மற்ற விஷயங்களில் தலையிடுறது, என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களில், பொழுதுபோக்கு விஷயங்களில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, ஃபோனில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிறது இல்லை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் பொதுவாகவே அரசியல்வாதிகள், அரசியல் துறையில் இருக்கிறவங்க, பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சில சங்கடங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். அதனால் சம் ரீசனால் வேலை இழந்தவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கிறதுக்கும் கூடுதல் முயற்சி தேவைப்படும். இந்த வாரம் பெண்கள் குறிப்பாக அலுவலகத்தில், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள், ஒர்க்கிங் உமன், இவங்கெல்லாம் உங்களுடைய வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆஃபீஸில் காசிப்ஸ் பேசுகிறது, தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, பணக்கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். யாரையும் நம்பி எதையும் கொடுத்துடாதீங்க. புது கடன் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நெருக்கடிகள் வரும். சகோதரர் வழியில் சில பிரச்சனைகள் எல்லாம் போகும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 28, 29, மே 1ஆம் தேதி இருக்கிறதுனால முயற்சிகளில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும். வீடை விற்கிறதுக்கோ இல்லை வீடை வாங்குறதுக்கோ, அப்பார்ட்மெண்ட்டோ, ஃப்ளாட்டோ, இண்டிவிஜுவல் ஹவுஸோ எதாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை.
பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் இந்த வாரம் வந்து அக்கறை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், டைவர்ஷன் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ வில் கெட் இன் டு சேஞ்ச், அதாவது உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் திரும்ப வந்துடும். இந்த வாரம் வந்து பொதுவாக ஹெல்த் செக்டாரில் இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக, நர்ஸாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இரும்பு ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். பெண்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள வாரம். சில விஷயங்கள் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இழுபறி, இல்லை ஒரு டிசப்பாயின்மெண்ட், இல்லைன்னா ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரியான ஒரு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கலைஞர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் இந்த வாரம் தம்பதிகள், மேரிட் கப்புள்ஸ், தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வரும். கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இழுபறியை கொடுக்கும். அது சம்மந்தமான கோர்ட் கேஸ் விஷயங்கள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். உள்ளூர் பயணமாக இருக்கலாம், வெளியூர் பயணமாக இருக்கலாம், எல்லா பயணங்களும் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை வளரும் நாள். தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாரமாக கூட இந்த வாரம் இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பதில் கிடைக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் தர்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்கள் உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோ, யுனானி, ரேக்கி, வர்மா போன்ற மாற்று மருத்துவம், இயற்கை மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாரம். தம்பதிகள் as usual சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில பிரச்சனைகள் வரும், அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள். விவசாயத்திலே விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. புது முயற்சியிலே முன்னேற்றம் இருக்கும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மே மாதம் 3-4 தேதிகளிலே சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. யாரை பற்றியும் தேவையில்லாமல் எதுவும் பேசுகிறாதீங்க. காசிப்ஸ் கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், ஆஃபீஸில் பேசுகிறது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகரம் ராசி அன்பர்களே, மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாரம். எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. கோல்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகு கடை வைத்திருப்பவர்கள், சில்வர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், இமிட்டேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரம். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரம்.
வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். அதே மாதிரி மாணவர்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் சில மாணவர்களுக்கு நல்ல ஒரு நியூஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் இருந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நல்ல நியூஸ் கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் நல்லபடியாக நடக்கும். ஃபுட் சம்மந்தப்பட்ட துறையில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். தம்பதிகள் ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன்ஸ், ஆரோக்கியமான ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகும். கவலைப்படாதீங்க, எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஃப்யூச்சரை பற்றி சில பிளானிங் எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கான ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிப்பீங்க. நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பம் ராசி என்பர்களே, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய வாரம். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்துலலாம் தலையிடாதீங்க. சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புது பொறுப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி ஐடி ரெலவெண்ட் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். சேல்ஸ் துறையில் இருப்பவர்கள், சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள் ரொம்ப 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 கவனமாக படிக்க வேண்டிய வாரம். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ட்ராவலிங் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் விஷயத்துலையும், உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு தேவையில்லாத வீண் செலவுகள், விரயங்கள்லாம் வந்து சேரும். அதே மாதிரி ஷாப்பிங் போகும்பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. பட்ஜெட்டுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணுறது நல்லது. கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, யூபிஐ இருக்குங்கிறதுனால ஓவராக ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து மாலை நேரங்களில் வெளியில் போகிறதெல்லாம் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம். சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருக்கணும். அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருங்க. ஆக்ரோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல ஆக்ரோஷமாக இருங்க. வியாபாரம், தொழிலில் நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு சில தடைகள், தாமதங்கள்லாம் வரும். அதையும் மீறி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய சில நல்ல விஷயங்கள் வந்து அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. இந்த வாரம் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரோக்ரஸ், முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் எடுத்தோம்னா இந்த வாரம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா மீடியா துறையில், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. ஆனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பெண்களுக்கு சில தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து சேரும். ஹெல்த் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். ஓவர் ஸ்பீட் வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மாணவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.